இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். இந்தியாவிலிருந்து உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஊழியங்களின் சார்பிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய கிருபையினாலே நானும் என்னுடைய மனைவி என்னுடைய மகனும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். என்னுடைய மனைவி ஃபெபி, என்னுடைய மகன் ஃபெய்த் ஹானர், நாங்கள் மூவரும் கர்த்தருடைய கிருபையாலே ஆஸ்திரேலியா தேசத்திற்கு வரும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென். இதனாலே நாம் வாசித்த வசனத்தின் பிரகாரமாய் ஒரு சில காரியங்களை இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக ஒரே ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். கொஞ்சம் கிட்டார் செட் பண்ணதுக்கு டைம் ஆகும். அதற்குள்ளாக ஆண்டவராகிய தெய்வம் எங்களை இந்திய பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய பெரிதான கிருபையினாலும் கடலூர் பகுதியிலும் அநேக தமிழ்நாடு பகுதியிலும் நாங்கள் ஒரு 55 சபைகளை நாங்கள் உருவாக்க கர்த்தர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு பள்ளியும் ஒரு அநாதை இல்லமும் நாங்கள் வைத்து நாங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறோம். அங்கேயும் ஒரு 52 பிள்ளைகள் எங்களுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேகர் நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கிற குடும்பங்கள், எங்களுக்காக உதவி செய்கிற குடும்பங்கள் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் தொடர்ந்து நமது மத்தியிலே பெரிய காரியத்தை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயமான காரியத்தை செய்வார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமென். அது பெல்ட் இருக்கும். பெல்ட் அந்த ஓப்பன் பண்ணி வாலின் கொஞ்சம் வாலின் போய்க்கிறா. தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, ஆயிரங்களிலும் நீர் அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. எல்லாரும் சொல்வோமா? ஆயிரங்களிலும் நீர் அழகானவர், என் வாழ்வின் நேசர் நீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே, உமை நான் அறிந்து கொண்டே. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே, அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே,
பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. எல்லாரும் சேர்ந்து, இதுவரை நடத்தினீ, இனியும் நடத்துவீ, யெகோவாயிரே பார்த்துக் கொள்வீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. யெகோவாயிரே, யெகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீ. கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. ஹல்லேலூயா. என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள, சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நடத்திடுவார், உன்னை நடத்திடுவார். மரண பரியந்தம் நடத்திடுவார், உன்னை நடத்திடுவார். நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீ, நடத்திடுவீ இனிமேலும் கடைசி வரை, நடத்திடுவீ. நீரே யெகோவா ஷாலோம், என் கூட இருப்பவரே. நீரே யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பவரே. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம். நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளில நம் தனியாய் விடப்பட்டவர்களை போல உணர்கிறோம்.
ஆனால் ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே நம் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவர் என்று கத்திருந்த மாலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்கிறார். தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டதான தெய்வம் நம்மை குறித்து ஒரு நன்மையான திட்டத்தையும் நன்மையான யோசனை உடையவராயிருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே விதமாய் வாசிக்கிறோம், உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கல்ல, அவைகள் நன்மைக்கு ஏதுவானவைகளே. ஆமென். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட சொல்றாரு, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க எங்களை நடத்துவீங்க, நீர் எங்களை பாதுகாப்பீங்க, நீர் எங்களை உயர்த்துவீங்க, சகல மேன்மையிலும் எங்களை வழிநடத்துவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் பேசும், நீர் பேசுகிறதை கேட்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. மனிதருடைய குரலை கேட்க நாங்கள் வரவில்லை ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் உம்மை சந்திக்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் வந்திருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட பேசும், இடைபடும், நன்மை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம் தேவ செய்திக்கு நேராய் வேகமாய் நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். 13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வேதத்திலே ஆதியாகம புஸ்தகத்தை நாம் வாசிப்போமானால் அதில் மிகவும் அழகாய் தெரிகிற ஒரு கேரக்டர்னு பார்த்தோம்னா அது ஆபிரகாம். ஆமென். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்தார். அவர் விசுவாசத்தின் தகப்பனாக ஆபிரகாமை ஆண்டவர் வைத்தார். அவருடைய குமாரனாகிய ஈசாக்கு எல்லா பொருளாதார ஆசீர்வாதமும் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் ஈசாக்கையும் ஆசீர்வதிக்க வேண்டிய சூழ்நிலை உருவானதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு விதை விதைக்கிறார். அந்த நாட்களிலே வயல்வெளியிலே வேலை செய்வதுதான் அவருடைய வாழ்க்கையின் அங்கமாய் காணப்பட்டது. அப்போது இந்த ஈசாக்கு விதை விதைத்த பொழுது ஆண்டவருடைய வசனம் அழகாய் சொல்கிறது, ஆண்டவர் ஈசாக்கினுடைய அறுவடையை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு ஆசீர்வாதம் உள்ளவனானான், வர வர விருத்தியானான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமென். நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் காணப்பட வேண்டும். ஆமென். நாம் அநேக நேரத்திலே ஆசீர்வாதத்தை தவறான விதத்திலே நாம் எடுத்துக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இந்திய தேசத்திலே பார்ப்போமானால் ஆசீர்வாதம் என்பது ஒரு நல்ல வேலை கிடைப்பது, நல்ல ஒரு வீடு கட்டுவது, நல்ல ஒரு சூழ்நிலையில் இருப்பது, இவைகளை ஆசீர்வாதமாய் அநேக சபைகள் அநேகர் நம்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்பது பொருளாதாரத்தில் மாத்திரம் காணப்படுவது அல்ல. பொருளாதாரத்துக்கு மேலாக கர்த்தருடைய சமாதானத்தை பெற்றிருக்க வேண்டும், கர்த்தருடைய கிருபையை பெற்றிருக்க வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய ஒரு பெரிதான ஆசீர்வாதமாய் பார்க்க வேண்டும் என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏனெனில் ஆபிரகாம் ஒரு சாதாரணமான மனுஷன் அல்ல என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆபிரகாமை ஆண்டவர் பலுகி பெருக செய்தார். அவருடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் இருந்திருக்குமா, இல்லாம இருந்திருக்குமா?
நிச்சயமாய் ஆசீர்வாதம் இருந்திருக்கும். ஆமென். சகல பொருளாதாரத்தின் ஆசீர்வாதமும் இந்த ஈசாக்குக்கு ஆசீர்வாதமாய் ஆபிரகாம் கொடுத்து சென்றதை நாம் வாசிக்கிறோம், நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தனிப்பட்ட விதத்திலே ஈசாக்கை சந்திப்பது அது தேவையாயிருந்தது. ஈசாக்கின் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வது தேவையாயிருந்தது. ஈசாக்கை கர்த்தர் பலுகி பருக செய்தது தேவையாயிருந்தது. இந்த வேளையிலே நமக்கு எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில நான் சக்சஸ்ஃபுல்லாக வாழ வேண்டும் என்பது இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆழமான ஆசையாய் இருக்கிறது. வெளியில வேணா சொல்லலாம், நான் இப்படியே இருந்தாலே போதும். ஆனா இருதயத்துக்குள்ள நாம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜீவியம் செய்யணும், ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் செய்யணும், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷனா இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் ஆழமான ஆசையாய் இருக்கிறது. இந்த வேளையிலே ஈசாக்கு எதினால் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்பதை குறித்து ஒரு 4 காரியத்தை நான் வேகமாய் சொல்லி இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன். முதலாவது காரியத்தை நாம் வாசிப்போமானால் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம், யாராவது ஒருவர் நீ வாசித்தீர்கள் என்றால் எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், வாசிக்க வேணா நிறைய காரியம் இருக்கிறதுனால நான் சுருக்கமாய் அதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு நாள் சந்திக்கிறார், ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். நீங்கள் 22ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் தியானியுங்கள். ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறார். சந்தித்து ஆண்டவர் சொன்னதான காரியம் என்னவெனில், ஆபிரகாமே, நீ உன் மகனை கொண்டு போய் அந்த மலையின் மீது எனக்கு பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட பேசினார். அப்பொழுது ஆபிரகாமுக்கு அநேக குழப்பம் இருந்தது, அநேக யோசனைகள் வந்தது. ஆனாலும் ஆபிரகாம் கர்த்தருக்கு விரோதமாய் எந்த வார்த்தையும் பேசாதபடிக்கு தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கூப்பிட்டு கொண்டு அவர் மோரியா மலைக்கு நேராய் போகிறார்கள். அவர்கள் போகிற வழியிலே அவரோடு கூட வேலையாட்கள் வருகிறார்கள். மலையின் அடிவாரத்தில் அவர் சொல்லுகிறார், நானும் பிள்ளையாண்டானும் மலையின் மீது ஏறி ஆண்டவருக்கு பலி செலுத்தி வருகிறோம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த ஈசாக்கு தன்னுடைய தலையின் மீது கட்டைகளை கொண்டு அவன் சுமந்து கொண்டு ஆபிரகாமோடு கூட மேலே ஏறுகிறார். ஏறும் பொழுது ஈசாக்கு கேட்கிறா, அப்பா என்ன இருக்கு? விறகு இருக்கு. என்னத்துக்கு? நம்ம பலி செலுத்துறதுக்கு விறகு இருக்கு. ஆனா நம்ம இடத்துல என்ன இல்ல? ஆடு இல்ல. பலி செலுத்துவதற்கு தேவையான முக்கியமான அங்கமே என்னதான்? ஆடு. ஆட்டை பலி செலுத்த வேணும், அதன் ரத்தத்தை தெளிக்க வேணும், ஆண்டவர் தகன பலியாய் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். ஆனால் முக்கியமான பொருளே இல்லையேப்பா என்று கேட்கிறார். அப்போது தகப்பன் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். இந்த மாலை வேளையில ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஆழமாய் இருதயத்தில் விசுவாசிக்க வேணும். நம்முடைய வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலே எந்த நிலைமையிலே இருந்தாலும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நம்பிக்கை ஆபிரகாமை போல காணப்பட வேணும். என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு தெரியாமல் இருக்கலாம், அடுத்தது என்ன நடக்க போகுது என்று தெரியாமல் இருக்கலாம், என் வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாம இருக்கலாம், என் பிள்ளைகளை குறிச்சதான பாரம் என் இருதயத்தில் இருக்கலாம். ஆனாலும் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டிய ஒரு பெரியதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவெனில், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். உங்க வாழ்க்கையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை அழைத்தவர் அவர் உங்களை கடைசி வரை கொண்டு செல்ல வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் உங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே உங்களை தெரிந்து கொண்டதான தெய்வம், உங்களை குறித்து ஒரு திட்டமுடையதான தெய்வம். நீங்கள் மடங்கடிக்கப்படவும் தோற்று போகவும் விழுந்து போகவும் கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற நல்ல திட்டத்தை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நீங்களா யோசிக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விகள் இருக்கு பாஸ்டர், நிறைய கேள்விகளோடு கூட நான் வந்திருக்கிறேன் இந்த மாலை வேளையில. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் தான் நம்முடைய சகல கேள்விக்கும் பதிலாக இருக்கிறார்.
அவரை அல்லாமல் இந்த பூமியிலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. ஆபிரகாமை போல விசுவாசிக்க வேணும். ஆபிரகாம் என்ன யோசித்தார் என்பது நமக்கு அறியோம். ஆனாலும் ஒரு காரியத்தை ஆபிரகாம் ஆழமாய் விசுவாசித்தார். நிச்சயமாய் என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட இருக்க வேணும். அந்த சமயம் அந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் இருப்போமானால் நாம் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்போம்? அழுது இருப்போம். மகனே உன்னதான்பா ஏதோ பண்ண போறேன் அப்படின்னு கண் கலங்கி இருப்போம். ஆனா ஆபிரகாம் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையிலும் கண் கலங்கவில்லை. ஆபிரகாம் கர்த்தர் மேல அதிக விசுவாசம் வைத்தவராக கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையை அடிக்கடி நம்ம சொல்லணும். என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய சன்னிதானத்தில் எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேணும். நம்முடைய பிரச்சனையா தேவாலயத்தில் வந்து கர்த்தரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். கண்ணீரின் சூழ்நிலையா தேவாலயத்தில் வந்து தெரியப்படுத்துங்கள். போராட்டமான நிலைமையா தேவாலயத்தில் வந்து தெரியப்படுத்துங்கள். நீங்களும் நானும் புலம்புகிறவர்களாய் அல்ல, துதிக்கிறவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரனோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் வேத வசனம் சொல்லுகிற பிரகாரமாய் நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு விசுவாசத்தை வளரச் செய்ய வேணும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க வேணும். அப்படியே மலைக்கு மேல போறாங்க. மலைக்கு மேல போய் அப்பா ஈசாக்கு கிட்ட சொல்றாரு, கட்டையெல்லாம் அடுக்குப்பான்னு சொல்றாரு. ஈசாக்கு கட்டையெல்லாம் அடிக்கிறாரு. அப்ப அப்பா என்ன பண்றாருன்னா ஈசாக்க என்ன பண்றாரு, கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா பலி என்ன பண்ணுவாங்க, கட்டி தான் அதை என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்துவாங்க. அப்படியே ஈசாக்க கட்டுறாரு. அப்ப மகன் ஈசாக்கு எந்த விதத்திலும் அவன் என்ன பண்ணவில்லை, தன் தகப்பனுக்கு எதிர்த்து நிற்காதபடி அவன் தன்னை முற்றிலுமாய் தகப்பன் பேச்சுக்கு தகப்பன் சொற்களுக்கு மேலாக சொல்ல வேணுமானால் ஆண்டவருடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு மகனாய் ஈசாக்கு காணப்பட்டான். ஆமென். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் எதற்காக என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு? ஆண்டவர் எதற்காக இந்த மலையின் மேல நிக்க வச்சாரு? எதற்காக அப்பா என்னை கட்டுறாரு? எதுவும் எனக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பா கத்து கொடுத்ததான வசனம், எங்க அப்பா கத்து கொடுத்ததான விசுவாச வாழ்க்கை எனக்கும் இருக்கு. என்னை ஆண்டவர் இந்த வேலையில எங்க அப்பா மூலமா என்னை கொன்று போட்டாலும் என்னை உயிரோடு கூட எடை செய்ய வல்லமையுள்ள தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேன் என்றதான நம்பிக்கை ஈசாக்குக்கு இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அதனாலதான் தைரியமா எந்த சூழ்நிலையும் அங்க நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எந்தவித தடையும் ஈசாக்கு சொல்லவில்லை. அவன் பலியாய் அவன் அந்த பலிபீடத்தின் மீது கட்டப்பட்ட சூழ்நிலையிலே காணப்படுகிறார். இதனாலே ஈசாக்கின் வாழ்க்கையிலிருந்து ஏன் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், ஏன் உயர்த்தப்பட்டார், ஏன் பெரியவன் ஆனார் என்பதற்கு முதல் காரணம் ஈசாக்கு கர்த்தரிடத்திலே தன்னை அர்ப்பணித்த மனுஷனாய் காணப்பட்டான். ஆமென். இந்த நாளிலே நீங்களும் நானும் ஒரு கேள்வியை கேட்கணும். நான் யாரிடத்துல என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன்? என் வாழ்க்கை யாரை நம்பி இந்த பூமியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்ற கேள்வியோடு கூட கிறிஸ்துவ ஜீவியத்தை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நீங்களும் நானும் இந்த கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் எங்கு பார்த்தாலும் நாம் கேள்விப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் எல்லா இடத்திலும் எல்லா தேசங்களிலும் இயற்கையின் சீற்றங்கள், இயற்கையின் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்திய தேசத்தில் ஒரு பெரிய அழிவை பார்த்தோம். பல தேசத்தில் பெரிய பெரிய அழிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகள் எல்லாம் எதை காண்பிக்கிறது என்றால் கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது நீங்களும் நானும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. அதனால நீங்களும் நானும் சொல்லணும்,
ஆண்டவரே, என் வாழ்க்கைய நான் உம்முடைய பாதபடியிலே அர்ப்பணிக்கிறேன். நீங்க இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. நீங்களும் நானும் இந்த நாளிலே இந்த இடத்திலே அமர்ந்து கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆமென். வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. ஆமென். இந்த சுவாசத்தை நம்முடைய நாசில வைத்தது அவர்தான் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவர்தான் நம்மை நடத்தி செல்கிறவராய் இருக்கிறார். அதனால நீங்களும் நானும் சொல்லணும், லார்ட், ஐ டெய்லி சப்மிட் மை லைஃப் டு யூ காட். தினந்தோறும் என் வாழ்க்கையை உம்முடைய பாதத்திலே அர்ப்பணிக்கிறேன் என்றதான ஒரு அர்ப்பணிப்பான ஜீவியத்தை கர்த்தர் இந்த கடைசி நாட்களிலே அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அநேக நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த உலக வாழ்க்கையில நம்ம நல்லா வாழணும், நல்லதுதான். ஆனா அதை விட ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். இந்த உலக வாழ்க்கை 120 140 அவ்வளவுதான். ஆனா நம்ம பரலோகத்துல போய் அனுபவிக்க போகிறதான வருஷங்கள் நித்தியமான காலங்களா இருக்கும். ஆமென். இது எல்லாம் நமக்கு என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யத்துக்கு போகத்தக்கதாய் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு ட்ரைனிங் பீரியடாக தான் ஆண்டவர் இந்த சபை கொடுத்திருக்கிறார். சபையின் ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். நம்மை வழிநடத்தத்தக்கதான ஆண்டவர் ஊழியக்காரர்களை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவ செய்திகளை கர்த்தர் அனுப்புகிறார். அதனாலே தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஒரு காரியத்தை தினந்தோறும் உணரணும். I need to submit to God every day of my life, no matter what. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், எது இருந்தாலும், எது இல்லைனாலும் நான் தேவனுக்கு முன்பாக என்னை ஒப்பு கொடுக்கிற வாழ்க்கையை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அதனாலே தான் ஈசாக்கு ஆசீர்வாதத்தின் மேன்மையை கண்டார். எல்லாவித சூழ்நிலைகளிலும் உயர்வை கண்டார். எதிராளிகள் சுற்றி இருக்கும் போதே சமாதானமான வாழ்க்கையை பார்த்தார். காரணம், ஈசாக்கு தினந்தோறும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை அர்ப்பணிக்கிற மனுஷனாய் காணப்பட்டான். இன்னொரு வகையா சொல்லணும்னா, ஈசாக்கு இந்த இடத்துல மாத்திரம் தன்னை ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. தனக்கு பெண் பார்ப்பதற்கு கூட வசதியான குடும்பம். ஈசாக்கு நினைச்சிருந்தா போய் யார வேணா என்ன பண்ணிருக்கலாம், திருமணம் செய்துட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஈசாக்கு தன்னுடைய தகப்பன் தனக்கான ஒரு ஏற்ற துணையை கொண்டு வர வேணும் என்று தன்னுடைய தகப்பனிடத்துல தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து காணப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஏனெனில் நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலையில நம்ம பார்க்கிற காரியங்கள், உலகத்துல ஜனங்கள் எவ்விதத்திலும் வித்தியாசமாய் வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் நம்ம நினைச்சுக்கிறோம், இஸ் பைபிள் இஸ் ரிலவென்ட் டு திஸ் சிச்சுவேஷன் நம்ம நினைச்சுக்கிறோம். வேதம் இந்த சூழ்நிலைக்கு சரியானதா என்று கேட்கிற கேள்விகள் அநேகருடைய வாழ்க்கையில உண்டு. ஆனா நான் சொல்றேன், இந்த வேதாகமம் நம்ம வைத்திருக்கிற இந்த வேதாகமம் இன்னும் 2000 வருஷம், இன்னும் 4000 வருஷம் பேசத்தக்கதான வல்லமையுடையதான வார்த்தையா இருக்கிறது. வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒருபோதும் ஒழியாது. ஆமென். எத்தனை வருஷம் இந்த வார்த்தை பேசிட்டு இருக்கு தெரியுங்களா? more than 4000 years this bible has been speaking to the humankind. இந்த மனுஷர்களுக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் 4000 வருடங்களுக்கு மேலாக இந்த வார்த்தை பேசிக்கொண்டு இருக்கிறது. இந்த வார்த்தை பேசிக்கொண்டே இருக்கும். அநேக புத்தகங்களை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அந்த புத்தகத்துல பாப்பீங்கன்னா, அந்த புத்தகத்துல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ரீபிரிண்டட் on 2014 or 2015 காலத்துக்கு தகுந்தவாறு புஸ்தகங்களை மாற்றி எழுதுவது இந்த உலகத்தின் வழக்கமாக இருக்கிறது. இது 4000 வருஷமா பேசிக்கொண்டிருக்கிறது. ஒரு முறை கூட திருத்தி எழுதப்படாத ஒரே புஸ்தகமாய் கர்த்தர் நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை சொல்லு, வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது. முதலாவது, நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஜனமாய் காணப்பட வேணும். எல்லா விதத்திலும் கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்க வேணும். இப்பெல்லாம் எல்லாரும் கேட்கலாம், என்ன பாஸ்டர் இப்போ போய் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கணும்னு? எவ்வளோ டெக்னாலஜி வந்துடுச்சு, எவ்வளோ காரியம் வந்துடுச்சுன்னு நீங்க சொல்லலாம். ஆனா ஒரே ஒரு காரியத்தை நீங்களும் நானும் ஞாபகம் வச்சுங்க, எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் நம்முடைய ஜீவனை காக்கிறது கர்த்தர் மாத்திரமே.
எவ்வளோ காரியங்கள் வந்தாலும் எந்த மனுஷனுடைய ஜீவனையும் பிடித்து வைக்க முடியாது. அதனால கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் சொல்லணும், ஆண்டவரே, I need to submit to you every day of my life, oh Father. ஆண்டவரே, நான் தினந்தோறும் என் வாழ்க்கையை உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பது ஆண்டவரே நீர் எங்களுக்கு நியமித்திருக்கிற வாழ்க்கையாய் இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று தினந்தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்பது என்பது கர்த்தரை தெய்வமாய் கொண்டதான நீங்களும் நானும் கர்த்தர் நம்மூலமாய் வாழ ஒப்பு கொடுப்பதே அர்ப்பணிப்பின் அனுபவம். இப்படி எல்லாம் கேள்வி கேட்கலாம். ஏன்னா நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தெய்வமாய் கொண்டதான நம்முடைய வாழ்க்கையில அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். என்ன சொல்லிக் கொடுக்கிறார்னா, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என்ன சொல்றார்? நான் வாழல, கிறிஸ்து என்னில் வாழ்கிறார். பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதியவைகளாயின. நம்ம எப்போது கிறிஸ்துவுக்குள்ளாக காணப்படுகிறோமோ அப்ப நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய சூழ்நிலைகள், பழைய பாவங்கள், பழைய துன்மார்க்கமான கிரியைகள், பழைய குடும்ப பாரம்பரியங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நம் புதியவைகளாய் எழும்பத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நமக்கு தர தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அதனால் நீங்களும் நானும் அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு ஜீவியத்தை கர்த்தரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இந்த நாட்களில் நாம் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிற, நாம் எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு பொறுமையோடு கூட அவருடைய தகப்பனும் அவனுக்கென்று ஒரு பெண்ணை பார்த்து தரும்படி பொறுமையோடு கூட இருந்த சூழ்நிலையை நான் முன்பதாகவே சொன்னேன். இதை எதை காண்பிக்கும் என்றால், ஒரு குடும்ப வாழ்க்கை என்பது கர்த்தரால் நியமிக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் ஒரு திருமண வாழ்க்கையை ஆசரித்து அதை ஆசீர்வதித்து கொடுப்பாரானால் அந்த திருமண வாழ்க்கை நித்தியமாய் நீடிக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆமென். இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம், தன்னுடைய தகப்பனுக்காக காத்திருந்ததினாலே தகப்பன் ஜெபிக்கிற எலேசரை தன்னுடைய மகனுக்கு பெண் பார்க்கும்படி அனுப்புகிறார். அப்பொழுது அனுப்பின பொழுது அவன் ஜெபத்தோடு கூட ஏற்ற துணையை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் இதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக சமயத்தில் தேவ சித்தத்தை செய்வதை நாம் விட்டு விடுகிறோம். அநேக நேரத்தில் நமக்கு பிரியமானதையும், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரியமானதையும், நம்முடைய சொந்தக்காரர்களுக்கு பிரியமானதையும் செய்ய நாம் முன் வருகிறோம். ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாய் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் செய்ய வேண்டும், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஒரு சரியான ஒரு ஹஸ்பண்டோ, ஒரு சரியான ஒரு மனைவியோ குடும்பத்திலே அமையாத பொழுதிலே எல்லா போராட்டமும் எல்லா பிரச்சனையும் குடும்பத்திலே சந்திக்க நேரிடுகிறது. ஆமென். இந்திய தேசத்தில் நம்ம பார்க்கிறோம், நிறைய காரியங்கள் கிறிஸ்தவ குடும்பங்களிலே அநேக பிளவு, கிறிஸ்தவ குடும்பங்களிலே டிவோர்ஸ், கிறிஸ்தவ குடும்பங்களிலே விலகி இருக்கிறார்கள், போராட்டத்திலே காணப்படுகிறார்கள். காரணம், அவர்கள் கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல், கர்த்தரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் சுயமாய் செய்வதே முதல் காரணம். அதற்கு பின்பதாக நிறைய காரணங்கள் திருமண வாழ்க்கையில காணப்படுகிறது. அந்த டாபிக் எடுத்தனா அது ரொம்ப நேரம் போகும். அதனாலே நாம் மற்ற காரியங்களுக்கு நேராய் போகலாம். மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமானால், ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது என்னவெனில், நீ போகாமல் இங்கேயே இருக்க வேணும் என்று ஆண்டவர் ஈசாக்குக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே ஈசாக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவர் சொன்னபடி செய்கிறவனாய் இருந்தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயர்வுக்கும் ஒரு ஆசீர்வாதத்துக்கும்
மூன்றாவது முக்கியமான நோக்கம், மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் என்னவெனில், we need to be obedient to the word of God. ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோபின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யாக்கோப் அழகா சொல்றாரு, நீங்கள் வசனத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாய் மாற வேணும். We need to be doer of what the word of God says. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் நடக்கிற தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேணும். இந்த வார்த்தைக்கு நாம் புறம்பாய் போவோமானால் இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாது. வேதத்திலே அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற வேணுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதான ஒரு பெரிய காரியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். வேதத்தில் நீங்க எந்த வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிச்சாலும் அந்த வாக்குத்தத்தம் இப்படியாய் முடியும், நீங்கள் இதை செய்வீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் செய்யாமல் இருப்பீர்களானால் உங்களுக்கு சாபம் வரும் என்று அநேக இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இதனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் கீழ்ப்படிந்து 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 தினந்தோறும் வாக்குத்தத்தங்களை சுதந்திரமாக்கிக் கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். We need to climb the promises of God. நம்ம கீழ்ப்படிய கீழ்ப்படிய ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவர் செய்யுங்கன்னு சொல்லும்போது நீங்களும் நானும் செய்யணும். ஆண்டவர் செய்யாதீங்கன்னு சொல்லும்போது நீங்களும் நானும் செய்யாமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். கடைசியான ஒரு காரியம், நம்ம வாசித்ததான வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோம். 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். ப்ளீஸ் ரீட் பண்ணுங்க. ஏராளூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டார். அதற்கு சித்னா என்று பெயரிட்டார்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவை வெட்டினார். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று என்று சொல்லி அதற்கு ரெஹோபோத் என்று பெயரிட்டான். ஆமென். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மூன்று துறவை ஈசாக்கு வெட்டுகிறார். முதலாவது ஆபிரகாம் மூலமாய் அநேக துறவுகள் வெட்டப்பட்டது. துறவுகள் என்றால் கிணறு, தண்ணீர் கிடைக்கும் இடம். அந்த கிணறு ஆபிரகாமின் மூலமாய், ஆபிரகாமின் வேலையாட்களின் மூலமாய் வெட்டப்பட்டது. ஆனால் பெலிஸ்தியர்கள் வந்து அதை மூடி போட்டார்கள் என்று நம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பின்பதாக இவருடைய வாழ்க்கையின் அடித்தளம் தண்ணீரில் தான் காணப்படுகிறது. விவசாயம் செய்கிறவர்கள் விவசாயம் செய்ய வேண்டுமானால் தண்ணி மிக மிக அவசியம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். முதலாவது போய் அவர்கள் ஒரு துறவை தோண்டுகிறார்கள். அந்த துறவுல வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்த உடனே இந்த ஈசாக்கு அப்படியே நகர்ந்து போய் விடுகிறார். இன்னொரு இடத்துல போய் அவர் துறவு தோண்டுகிறார். அங்கேயும் வாக்குவாதம் உண்டாகிறது. ஈசாக்கு மறுபடியுமாய் நகர்ந்து போகிறார். அந்த இடத்திலே மறுபடியுமாய் தோன்றுகிறார். நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவெனில், ஈசாக்கு என்ன கோழையான மனுஷனா? ஈசாக்கின் இடத்துல ஆள்பலம் இல்லையா? ஈசாக்கினுடைய மெய்ப்பர்களே பல நூற்றுக்கணக்கான மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. முடிஞ்சா ஈசாக்கே என்ன பண்ணலாம், தன்னுடைய மெய்ப்பர்களை அழைச்சி தன்னுடைய படையை காஞ்சி அவர்களுக்கு விரோதமாய் போர் செய்திருக்கலாம்.
ஆனால் ஈசாக்கு ஒரு நல்ல குணாதிசயம் இருந்துச்சு. என்ன நல்ல குணாதிசயம்னா, ஈசாக்கு சமாதானம் விரும்புகிற ஒரு மனுஷனாய் இருந்தான். He was a peacemaker. அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. அவனுக்கு இருக்குதோ இல்லையோ அது முக்கியம் இல்ல. அவனுக்கு ஒரே ஒரு காரியத்தை அவன் விசுவாசித்து நம்பிக்கொண்டிருந்தான். ஆண்டவர் எனக்கு ரெகோபோத் தருவாரு, அதனால இதற்கெல்லாம் நான் சண்டை போட்டு கொண்டிருக்க மாட்டேன், எனக்கு ஆண்டவர் மகிமையானதை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான ஒரு குணாதிசயம். கிறிஸ்தவர்கள் இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய குணாதிசயம். அது என்னவெனில், நீங்களும் நானும் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சண்டை பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, கூச்சல் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, குழப்பம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுங்களா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில தேவனுடைய புத்திரருக்கு தேவையான குணாதிசயத்தில் ஒன்றாகிய சமாதானம் பண்ணுகிற மனுஷனாய் காணப்பட்டார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில, சபையிலே, குடும்பத்திலே, எந்த இடத்துல இருந்தாலும் சமாதானம் என் மூலமாய் காணப்பட வேணும். என் வாயின் வார்த்தை மற்றவருடைய காயங்களை ஆற்ற வேணும். என்னுடைய வாயின் வார்த்தை அநேகருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும் என்றதான ஒரு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலிருந்து கிருபை பெற்றவர்களாய் வாழ வேண்டும். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது நிறைய ஜனங்களை சந்திச்சாரு, பாவிகளை சந்திச்சாரு, பலவீனர்களை சந்திச்சாரு, ரட்சிக்கப்படாத ஜனங்களை சந்திச்சாரு, எல்லா சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் சந்திச்சாரு. ஆனா ஒருவரிடத்திலும் அவர் கடிந்து கொள்ளவில்லை. அவர் ஊமையாய் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்களை போதித்தாரே அன்றி அவர்களை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில சண்டையும் சச்சரவையும் ஆண்டவர் உண்டு பண்ணவே இல்லை. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நம்முடைய குடும்பத்தில் நம் மூலமா சமாதானம் வரணும். நம்முடைய கணவன் மனைவி உறவுல கணவன் சமாதானம் செய்கிறவளாய் இருக்க வேணும், மனைவி சமாதானம் செய்கிறவளாய் இருக்க வேணும், பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கூறுகிறவளாய் இருக்க வேணும். அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் சண்டை போட்டுக்கொண்டு பிரச்சனையோடு கூட, கவலையோடு கூட, பாரத்தோடு கூட, வாழ்நாளெல்லாம் கண்ணீரோடு கூட வாழ்வது கர்த்தருக்கு புரியவில்லை. கர்த்தர் விரும்புகிற காரியம், நீங்கள் சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருப்பீர்களானால் புத்தி கெட்டாததான தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்யும். ஆமென். நீங்க சமாதானம் பண்ணுறவர்களா இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து என் குடும்பத்துல சமாதானம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. Be the person that makes a peace in your family. நீங்களே அந்த மனிதர்களா இருங்க. என் குடும்பத்துல நான் சமாதானத்தை உண்டு பண்ணணும். என் கணவனார் கோபமா இருக்கும் போது நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணணும். மனைவி கோபமா இருக்கும் போது கணவன் சமாதானத்தை உண்டு பண்ணணும். பிள்ளைகள் சோர்ந்து போய் கோபமாய் போராட்டத்தில் காணப்படும் போது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சமாதானத்தை உண்டு பண்ண வேணும். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் வித்தியாசமான ஆசீர்வாதமான சமாதானத்தின் பாத்திரமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலே நீங்களும் நானும் சொல்லணும், லார்ட், ஐ வாண்ட் டு பி the sons of God. ஆண்டவரே, தேவனுடைய புத்திரர்களாக, ஆண்டவரே, தேவனுடைய புத்திரர்கள் எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணுவார்களோ அதுபோல நாங்கள் காணப்படணும். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் உம்முடைய சமாதானத்தை காண வேண்டும். எங்களோடு கூட பேசுகிறவர்கள் உம்முடைய அன்பின் வார்த்தையை காண வேணும். எங்களோடு கூட இடைபடுகிறவர்கள் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று நீங்களும் நானும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஈசாக்கை போல நம்மையும் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவெனில் கடைசியாய் சொல்லி முடிக்கிற, ஆபிரகாம் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றதும் கர்த்தரிடத்திலிருந்து இரக்கம் பெற்றதும் என்ன நோக்கம் எனில், ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது மாத்திரம் ஆண்டவருடைய திட்டம் அல்ல, ஆபிரகாம் மூலமாய் தேசங்களை ஆசீர்வதிப்பது கர்த்தருடைய திட்டம். ஆமென். இந்த நாளிலே இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்களை அநேகருக்கு இந்த ஆஸ்திரேலியா பகுதியில் உங்களை ஆசீர்வாதமாக வைக்க போறாரு. ஆமென். நீங்களாம் கேள்வி கேட்கலாம், என் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்குது, என் வாழ்க்கையில் அநேக
சூழ்நிலைகள் நன்றாக சரிவரவில்லை, நானே கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க கேட்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எப்பொழுது நீங்கள் சோர்ந்து நிற்கிறீர்களோ அப்போதுதான் கர்த்தர் உங்களை அதிகமா பிரயோஜனப்படுத்துவாரு. மோசே சோர்ந்து போய் நிற்கிறான், என் வாழ்க்கை 40 வருஷம் வனாந்தரத்தில் வீணாய் போய்விட்டது, என்னால் எதையுமே செய்ய முடியாது என்று சோர்ந்து போய் நிற்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் உன்னை நான் இஸ்ரவேலை மீட்கத்தக்கதான ஒரு தலைவனாய் உன்னை ஏற்படுத்த போகிறேன் என்று. அந்த சமயத்திலே தான் கர்த்தர் அவனோடு கூட இடைப்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க கர்த்தரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், நான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறேன், நான் உம்மீது விசுவாசம் வைக்கிறேன், உம்மை நான் நம்பி இருக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நான் சமாதானம் பண்ணுகிறவனாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல, ஈசாக்கை உயர்த்தினது போல, ஈசாக்குக்கு சமாதானம் கொடுத்தது போல, ஈசாக்குக்கு பெருக்கத்தை கொடுத்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சகல நன்மைக்கு எதுவான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்து உங்களையும் பெருக பண்ண தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரே ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ராஜா. எப்படி ஈசாக்கு ஆண்டவரே அந்த பலிபீடத்துல தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நாங்களும் எங்களை ஜீவ பலியாய் ஆண்டவரே ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா பரிசுத்தமும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா ஜீவ பலியாகவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களை நடத்தும்படியாய், நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், நீர் எங்களை உயர்த்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய சித்தத்தின்படி அல்ல ஆண்டவரே, எங்களுடைய தீர்மானத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படியும் உம்முடைய தீர்மானத்தின்படியும் நாங்கள் முன்னேறத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் நாங்கள் கலிகூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை திருப்தியாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே இந்த சபைக்காய் நான் ஜெபிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக. இந்த சபையிலே ஆண்டவரே ஊழியம் செய்கிறதான ஆண்டவரே தலைவர்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஊழியக்காரர்களையும் ஆண்டவரே மற்றும் ஆண்டவரே வருகிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதித்து நீ வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஸ்தோத்திர ராஜா உம்முடைய ஆண்டவரே மகிமையின் பிரசன்னத்தினாலே ஆண்டவரே நிறைவை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா ஒரு குறைவுமின்றி சம்பூரணமாய் நடத்துவீராக. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே சரீர பிரகாரமான சகல ஆசீர்வாதங்களும் ஆண்டவரே சுக பலன் ஆரோக்கிய ஜீவனும் பொருளாதார ஆசீர்வாதமும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பெருகும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் நீ குறுகி போவதில்லை, நீ பெருகுவாய் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் உம்முடைய பிள்ளைகள் பெருகுவார்களாக. உம்முடைய வார்த்தை சொல்லுகிற பிரகாரமாய் நீ பெருப்பதை காட்டிலும் உன்னை 1000 மடங்கு பெருகப்படுவேன் என்று சொன்னீங்களேப்பா. 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவீராக. ஆண்டவரே இவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் உடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி உம்மிடத்திலிருந்து அற்புதத்தையும் அடையாளங்களையும் காணுகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே கண்ணீரோடு கூட இருக்கிறவர்களை கண்ணீரை கர்த்தர் துடைப்பீராக. ஆண்டவரே கேள்விக்குறியோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பதிலாய் இருப்பீராக. சோர்ந்து போய் நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் பலனாயிருக்கும்படியா ஜெபிக்கிறோம். நீ தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறவரும் மங்கி எரிகிற திரியை அணையாதவருமாக எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் அதிசயம் செய்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.